பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த ஒரு விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு அவன் மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சஞ்சலத்தை விளக்கும் பொருட்டு அவனுக்காக சொல்வது போல் இந்த உலகத்தில் நமக்காக வந்ததே ஸ்ரீமத் பகவத்கீதை. இதில் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தை பார்த்து வருகிறோம். இதில் பார்த்தோம்னா இதுவரையிலும் 2வது அத்தியாயம் 63 ஸ்லோகங்களை பார்த்திருக்கும். இப்போ 64வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பாருங்க. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரியச்சல ஆத்மவஷ்யர் விதேயாத்மா பிரசாதம் அதிகக்ஷதி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இப்படி 2 விஷயங்களை உள்ளடக்கிய ஜீவர்கள் தான் இந்த உலகத்தில். 2 நேர்மறை எதிர்மறை, இது பிடிக்கும் இது பிடிக்காது. இந்த மாதிரி விருப்பு வெறுப்புகளை சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துபவனே இன்றைய மனிதனாக இருக்கிறான். ஆனா ஒரு நிலை இருக்கு, இது ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடியது. ஒரு காலத்தில் விருப்பமாக இருந்ததே அதுவே ஒரு காலகட்டத்தை கடக்கும் பொழுது அதன் மேல அவ்வளவு ஈர்ப்பு இல்லாதபடி வெறுப்பை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. உதாரணத்துக்காக சொல்கிறேன். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க, சரி, இதுவே சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் எதிர்பாராத ஒரு சமயத்தில் கணவன் இறந்து விட அந்த ஒரு சோகமான நிலையில் எதெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்தியதோ அந்த இடங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது துக்கமே மேலிடுகிறது. பாருங்க, ஒரு காலத்தில் இதெல்லாம் சுகம் கொடுத்தது, அதையெல்லாம் பார்க்கும் போதே துக்கம் பீறிட்டு வருகிறது. அதே போல ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. ஒரு பொருளை புதியதாக நம் வீட்டிற்கு வாங்கி வரும் பொழுது இருக்கின்ற ஒரு உற்சாகம் ஒரு சில காலம் கழிந்த உடனே அது மேல அந்த மோகம் குறைந்து விடுகிறது. டிவி முதல்ல நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரும்போது நான் தான் போடுவேன், இந்த காட்சி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு போட்டி இருக்கு. ஒரு சமயம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ரிமோட் இருக்கு, எங்கேயோ டிவி இருக்கு. அந்த வந்த புதத்தில் வந்த மயக்கமானது நீடிப்பது இல்லை. இது சாமானிய வீட்டில் உள்ள பொருட்களுக்கு மட்டும் அல்ல பக்தர்களே, நம் கண்முன் ஏற்படுகின்ற அந்த நினைவுகளும் நமக்கு மனதில் ஏற்படுகின்ற விருப்பங்களும் அதை ஒட்டி வருகின்ற வெறுப்புகளும், இந்த 2 நிலையில இருந்தும் எவன் ஒருவன் வெளியே வர முடிகிறது? பகவான் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ, அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சி இருக்கு இல்லையா, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற அந்த பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்திரியங்கள் வசம் அதனுடைய வழியிலே நீங்கள் செல்லாதீர்கள். இந்திரியங்களை கூடுமான வரை நம் கட்டுப்பாட்டுக்குள் யார் கொண்டு வர முடிகிறதோ அவனே பகவானுடைய முழுமையான கருணையை அடைய முடியும் என்று விளக்குகிறார். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லோகம் 65. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிர் அஸ்யோ வஜாயதே.
பிரசன்ன சேதசோ ஹியாசு புத்தி பரியவதிஷ்டதே. கிருஷ்ண உணர்வே தன்னுடைய வாழ்க்கை என நினைத்த ஒரு பரம பக்தனுக்கு 3 வகையான துன்பங்கள், அந்த துன்பங்களால் எந்த விதமான பாதிப்பும் அந்த பக்தன் அடைவதில்லை. அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான தாபத்திரயங்கள் ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி பௌத்திக அப்படின்னா இயற்கையினால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வருகின்ற துன்பங்கள். உதாரணத்திற்காக நல்லா போயிட்டு இருக்கு, திடீரென மிகப்பெரிய ஒரு சுனாமி, ஒரு புயல், வெள்ளச்சேதம், திடீரென அந்த பூகம்பம் வெடித்து, அப்போ இதெல்லாம் இயற்கை நம்மை அறியாமல் தருகின்ற துன்பங்கள். அந்த இடத்துல வாழ்ந்து வருகின்ற அந்த மக்களுக்குத்தான் அதன் மூலமாக என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை உணர முடியும். ஏன்னா இந்த பாதிப்பெல்லாம் இல்லாத ஒரு சுகமான இடத்தில் வாழ்ந்து வருபவர்களுக்கு சுனாமி எவ்வளவு பெரிய கஷ்டம், பூகம்பம் எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஓ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துவிட்டால் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முடிந்து மறுபடியும் ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்வது போன்ற ஒரு உணர்வை தந்துவிடும் பக்தர்கள். அப்போ ஆதி பௌத்திக இயற்கையினால் ஒரு துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இவருக்கு வரும் இவருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தோம்னா ஆத்தியாத்மிக, நம்ம தேகத்திலேயே மனசுல ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், தேகத்துல வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, கை கால் வலி இருக்கிறது, நம்மளை அறியாமல் மனசில் ஏதோ ஒரு நினச்சி அதை நடக்கலை அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு கவலையோடு அந்த மனதை அந்த நாளை கொண்டு செல்வது, இதெல்லாம் நம்ம தேகத்தினுள்ளும் நம் மனதிற்குள்ளும் நம் ஆத்மாவுக்குள்ளும் நடக்கின்ற போராட்டங்கள், வெற்றி தோல்விகள் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சுகமாகவோ துக்கமாகவோ மாற்றுகின்றது இல்லையா? இது ஒரு விதமான தாபத்திரியம். அடுத்து ஆதி தெய்வீக அப்படின்னா, நாம் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பாவ மூட்டைகளில் அது 3ஆக பிரிக்கிறார்கள். சஞ்சித, பிராரப்த, ஆகாமி. ஜென்ம ஜென்மங்களாக நாம் பிறந்து நாம் செய்த பாவ மூட்டைகளை சஞ்சித என்கிறோம். ஆகாமி என்பது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அடுக்கக்கூடிய ஒரு அறை. பிராரப்தம் அப்படின்னா சஞ்சித அறையிலிருந்து ஒரு மூட்டையை எடுத்து அதில் ஒரே ஒரு சிறிய பகுதியை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதற்கு பெயர் பிராரப்தம். அப்போ நாம் செய்த பாவங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம். பாருங்க, நம் மனம் மற்றும் தேகத்தினால் வருவது, நாம் செய்த கர்மங்களினால் வருவது, இயற்கையினால் வருவது அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான தாபத்திரியங்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எவன் ஒருவன் பகவான் கிருஷ்ணனுடைய உண்மையான பக்தன் ஆகிறானோ அவனுக்கு இந்த மாதிரி 3 வகையான துன்பங்கள் அல்லது தாபத்திரயங்கள் ஏற்பட்டாலும் அவன் எப்பொழுதுமே அவன் மனது பாதிப்பு அடைவதில்லை. காரணம் என்னன்னா, எது நடக்கின்றதோ அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுவது. அதை இன்னும் சொல்ல போனா சிரித்த முகவோடு அதை வரவேற்று பழக வேண்டும். எனக்கு துன்பம் வருகிறதா, ஓ ஒரு பாடம் சொல்ல கொடுக்க போகிறார். இன்பம் வருகிறதா, துள்ளி கொதுக்க கூடாது. உடனே நிச்சயமாக அதற்கு பின்னாடி சுகம் வந்தால் அதை தொடர்ந்து துக்கம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்தவன் பகவான் கிருஷ்ணனுடைய பக்தனாக இருப்பதனால்
அப்ப என்னாச்சு? இந்த மாதிரி தொந்தரவுகளில் இருந்து பகவான் கிருஷ்ணன் எந்த பாதிப்பும் அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாதிப்பு பற்றி எந்த விதமான சலனமும் இல்லை அப்படின்னா, அவன் மனசு எப்பவுமே ஒரு திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருக்கு. பகவான் கொடுத்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம். இவ்வளவு கொடுத்த பகவான் என்னை இப்படி நல்லா வச்சிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த திருப்தி பெறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தன் நிறைவு அடைதல். தன்கிட்ட இருக்கிறது போதும், இறைவனுடைய கருணையே இது அப்படின்னு யார் ஒருவன் மனதினால் நினைக்கிறானோ அவனே பகவான் கிருஷ்ண பக்தனாக இருக்க முடியும். அவனுடைய புத்தி வெகு விரைவில் முழுமையாக கிருஷ்ணனை ஆட்கொண்டு அதுவே அந்த முக்திக்கு காரணமாகிறது அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார். 64வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதா சாந்திர் அசாந்தஸ்ய குதசுகம். 64வது ஸ்லோகம் பாருங்க. பகவான் கிருஷ்ணன் மேல் பக்தி இல்லாது இந்த மாதிரி ஒரு பக்குவ நிலையை ஒரு மனிதன் அடைய முடியுமா? அதாவது கிருஷ்ண பக்தன் என்கின்ற பாதையை விடுத்து வேறு ஏதாவது வழியின் மூலமாக இந்த திருடமான பக்குவத்தை ஒரு மனிதன் அடைய முடியுமா? எல்லாருக்கும் குறுக்கு வழி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பகவான் கிருஷ்ணனை நினைத்தால் மட்டும்தான் இந்த வழியில் அந்த மனத்தினுடைய பக்குவம் வருமா அப்படின்னு கேட்டா, ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார், எவன் ஒருவன் பகவான் கிருஷ்ணன் மேல் பக்தி கொண்டிருக்கிறானோ அவனை அல்லாது இந்த தெய்வீக அறிவையோ மனக்கட்டுப்பாட்டையோ எந்த ஒரு வழியினாலும் எவனாலும் சம்பாதிக்க முடியாது என்பதனை அறுதியிட்டு கூறுகிறார் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களால் விளைகின்ற அந்த மன அமைதி இல்லாமல் போகுவதற்கு ஏதாவது அந்த மன அமைதியை போக்குவதற்கு வழி இருக்கிறதா என்றால் பகவான் கிருஷ்ணனின் உணர்வன்று வேறு எந்த வழியும் இல்லை. அவனே கதி. இந்த துன்பம் கொடுப்பதற்கு காரணமெல்லாம் நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை தாங்குகின்ற சக்தியை நீ கொடு. இதை தவிர அந்த மன அமைதி வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் வருவதற்கு வழியே இல்லை என்று அறுதியிட்டு கூறுகிறார். இப்போ மன அமைதி இல்லை அப்படின்னா எப்படி ஆனந்தம் உண்டாகும்? ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நீங்க எவ்வளவு உங்க முன்னாடி இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அதுக்கு கூட சுக்கிருத்தம் வேணுங்க. மிகப்பெரிய வீடு கட்டியாச்சு, நிறைய செல்வங்களை சம்பாதிச்சாச்சு, என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். என்ன சொல்லுது, பணியாட்களே 50 பேர் காத்திருக்கின்றார்கள். என்ன வேணும்னு கேட்டா டாக்டர் என்ன சொல்றார், கஞ்சி குடிச்சால் மட்டுமே நீ உயிர் வாழ்வாய். அவ்வளவுதான். எல்லாம் இருக்கு, பார்க்கலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. பாரு என்ன ஒரு நிலைமை. மற்ற எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவன் எதையுமே அனுபவிக்காமல் செய்வது. ஒன்று சொல்றேன் கேளுங்க, இதையத்தான் யோகக்ஷேமம். அவனை கதி என்று எவன் ஒருவன் சரணாகதி அடைந்து விட்டானோ அவனுடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கீதாச்சாரியன் சொல்ற. இந்த வார்த்தை பார்த்தோம்னா யோகம் அப்படின்னா என்ன, க்ஷேமம் அப்படின்னா என்ன, ரெண்டுமே ஒன்னே மாதிரி இருக்கு. எதிர்பாராமல் வருகின்ற ஒரு செல்வமோ பகவானுடைய அனுகிரகத்தை யோகம் என்று சொல்வார்கள். சரி, யோகம் வந்தால் மட்டும் போராது, அந்த யோகம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய் நமக்கு வருது அப்படின்னா அந்த வந்து கையில வாங்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பில் 2,30,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா நேரா வந்து நேரா நம்ம கையில இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடியதையும் இது எடுத்து சென்று விட்டது. அந்த யோகத்தை நினைத்து நாம் சந்தோஷப்பட முடியுமா?
பகவானுடைய அனுக்கிரகம் என்கின்ற செல்வம் கிடைக்க வேண்டும். அந்த செல்வம் நம்மிடத்தே நிலைப்பது என்பது க்ஷேமம், கிடைக்கிறது என்பது யோகம். இந்த இரண்டிற்குமே பகவானுடைய கருணை வேண்டும். பகவான் கிருஷ்ணன் மேல் பக்தி என்கின்ற ஒரு வழி இல்லாது வேற எந்த வழியிலும் உங்களுடைய மன நிம்மதி என்பதனை அடையவே முடியாது என்று கீதாச்சாரியான் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.